சீமான வந்து பாஜகவோடோ அல்லது திமுகவோடோ டீல் பேசிட்டு தனியாக நிற்கக்கூடிய ஒரு நபராகத்தான் அவர் கருதுகிறார் என்பது அந்த பேச்சில வெளிப்படுது. சிங்கம் தனியாகத்தான் வரும், வேட்டையாடுவதற்காக மட்டும்தான் வரும். அப்படின்லாம் சொல்லும்போது அந்த சிங்கம் வந்து உயிருள்ள விலங்குகளைத்தான் அவர்களுடைய உயிருள்ள விலங்குகளோடு தான் மோதும். அதுவும் தன்னை விட பெரிய விலங்குகளோட தான் மோதும் அப்படின்னு சொல்றாரு. செத்துப்போன விலங்குகளை அது தொடாது அப்படின்னு சொல்றாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் ஒண்ணும், டீலர்ஸோட டீல் பேசி இரவு நேரத்துல யாரோடையாவது டீல் பேசி இருக்கக்கூடிய கட்சிகளோடு அதையும் வந்து நான் புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அது எல்லாமே அந்த எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது திமுக, அதிமுக, பாஜக, சீமான் 4 பேரையுமே அவர் வெவ்வேறு இடங்கள்ல சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். சீமான வந்து பாஜகவோடோ அல்லது திமுகவோடோ டீல் பேசிட்டு தனியாக நிற்கக்கூடிய ஒரு நபராகத்தான் அவர் கருதுகிறார் என்பது அந்த பேச்சில வெளிப்படுது. நேரடியாக வெளிப்படல, மறைமுகமாக வெளிப்படுவதாகவே நான் நினைக்கிறேன். சீமானை தொடாம அவரால் இருக்க முடியாது அப்படின்னு தோன்றுகிறது. அந்த மாதிரி தான் சீமானுடைய விமர்சனங்கள் இருந்தது. அதற்கு பதிலாக அவர் இந்த ஒரு லைன்ல அது கடந்து போகிறார் அப்படின்னு நினைக்கிறேன்.